ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விரிவாக்கம் செய்யும்போது யாராருக்கெல்லாம் கட்டாயமாக பணம் வரும், எந்தெந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒரு சில திட்டங்களில் நீங்கள் பணம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது அவங்க ஒரு ஓய்வூதியம் வாங்கிட்டு வருவாங்க. அதே போல் விதவை பென்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியுமா? மற்ற ஓய்வூதியத்தில் பார்த்தீங்கன்னா பணம் 1000 ரூபாயோ 1500 நிதி உதவி அரசு மூலியமாக வாங்கிட்டு வரவங்களுக்கு பணம் வருமா? விரிவாக்கம் செய்யும்போது யார் யாருக்கெல்லாம் பணம் வரும், யாராருக்கெல்லாம் இனிமேட்டுக்கு பணம் கிடையாது அப்படின்றது சம்மந்தமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் யாருமே கொடுக்காத அப்டேட், யாருமே சொல்லாத இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அரசு மூலியமாக, அரசு வட்டாரங்கள் தரப்பு மூலியமாக நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அப்டேட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கவே முடியாது. அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா அனைவருமே யாரெல்லாம் ரெகுலராக பணம் வாங்கின்னு வரீங்களோ, யாரெல்லாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் செய்ய போகிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாங்கன்னா எந்த 4 பேருக்கு இனிமேலுக்கு பணம் கிடையாது, யாராருக்கெல்லாம் பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள், அடுத்தது விதவை பென்ஷன் வாங்குறவங்க, வயதான ஓய்வூதிய பென்ஷன் வாங்குறவங்க, இது போல் பணம் வாங்குறவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் முழுக்க இருக்க போது. மேலும் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க கூடுதல் தகவல் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் சிறப்பாக 2 வருடமாக செயல்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,15,00,000 மகளிர்கள் இது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 20 22 தவணை பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு குறிப்பிட்ட யாரெல்லாம் அப்ளிகேஷன் கரெக்டாக அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவில் எலிஜிபிள் ஆனாங்களோ அவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகாத வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு நடுவில் பணம் ஸ்டாப் ஆகுது. இப்போ கூட புதுசாக விண்ணப்பம் வரப்போகுது. அடுத்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பம் மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துன்னு வரோம். அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பில் அஃபிஷியலாக அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதிலே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே பணம் யாருக்கு வரும், யாருக்கு வராது, அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கும். இந்த 4 பேருக்கு என்ன ஆனாலும் ரூபாய் 1000 கிடைக்காது, நோட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஆர்டிகல் இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. நேற்று மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றது நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைருக்கு. அதாவது வழிகாட்டு நெறிமுறையில் யாரெல்லாம் பணம் வாங்கலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணால் பணம் கிடைக்கும், யாரெல்லாம் இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு வராங்களோ இந்த வழிகாட்டு நெறிமுறையில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெகுலராக வரும். அப்படி அந்த க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு பணம் வராது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற யாரெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்தளவுக்கு ஜூலை 15 முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது ஏற்கனவே முதலமைச்சர், அமைச்சர்கள் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனல்லையும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்பாடு 45 நாட்களில் பரிசீலிக்கப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராசஸ், கலாய்வு, அடுத்தது என்னென்ன தரவுகள்லாம் செக் பண்ண முடியும் அதிகாரிகள் செக் பண்ணி 45 நாட்களில் அதுக்கான பரிசீலிக்கப்பட்டு முடிவு யாருக்கு பணம் வரும், யாருக்கு வராது அப்படின்றத தெரிவிக்கப்பட உள்ளது. இது மட்டும் இல்லாமல் முகாம் பொறுத்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் வரை இதற்கான முகாம்கள் நடைபெறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை 2வது வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தொடங்கி அக்டோபர் மாதம் வரை பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் 10,000 முகாம்கள் நடைபெற போகுது. அதில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது, எங்கெங்கெல்லாம் முகாம் போடுவாங்க, இப்போ கிராமத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நகரத்தில் போடுவாங்களா, இல்லை ஒரு 4-5 கிராமத்துக்கு சேர்த்து போடுவாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த திட்ட விரிவாக்கம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய
முக்கிய விதிகள் மற்றும் விஷயங்கள் குறித்து தற்போது வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது நேற்று நம்ம முன்னாடியே வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்த மாதிரி நேற்று வெளியிட்ட விதிகளின் மூலம் யாருக்கெல்லாம் பணம் வந்து கிடைக்காது என்பது வந்து உறுதியாகி உள்ளது. அது சம்மந்தமாக வந்து இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வீடியோ லாஸ்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2-3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், ஏன்னா வந்து வீடியோ பெருசாகிடும் அப்படின்றதுனால. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றது வந்து ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியா தான். அதே போல் இப்பயும் வந்து அந்த வழிகாட்டு நெறிமுறையில் வந்து சொல்லிக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் கிடைக்காது அப்படின்றதையும் வந்து 2வது பாயிண்ட்டாக வந்து கொடுங்க. நேரடியாக அரசு ஓய்வூதியம் யாரெல்லாம் வந்து பெறாங்களோ இது வரைக்கும் அவங்களுக்கும் வந்து கிடையாது, அவங்களுடைய மனைவிகளுக்கும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கும் கிடையாது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட மாநகராட்சி நகராட்சி பணியில் இருப்பவர்களுக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அரசு வட்டாரம் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சது தான். ஏற்கனவே வந்து கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் இதுவும் வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியாலும் வந்து இது மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசு ஊழியர்கள் அடுத்தது ஓய்வூதியம் பெறவங்களுக்குலாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி. ஒரு சிலவங்க வந்து கேட்டதுன்னா எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கினா வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வரீங்க. அதுக்கு ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறனாளி, கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி, முதுகுத்தண்டு அது இது போல் வந்து மற்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இது போல் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கலாம். தசை நோய் வந்து மாற்றுத்திறனாளி, அடுத்து வந்து தொழுநோய் மாற்றுத்திறனாளி, பராமரிப்பு உதவித்தொகை பெற வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்களோ இந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தமாக வந்து ஓய்வூதியம்லாம் வந்து யாரெல்லாம் வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து தகுதியானவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் போது வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வந்து வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து உதவித்தொகை பெறும் உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை. அவங்களாம் வந்து அவங்க தனியாக வாங்கினாலும் அதில் வந்து மகளிர்கள் இருந்தாங்கன்னா தகுதியானவை அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் முகாம் நடக்கும்போது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கேளுங்க. இதே வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்டுட்டு நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரிய வங்கியிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் உள்ள ஓய்வூதியர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்ய எவ்வித தகுதியின்மையும் வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதாவது குறிப்பாக என்ன வந்து சொல்ல வராங்கன்னா இது போல் வந்து பெற்றுன்னு வரவங்க, அதாவது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு வரவங்க, அடுத்தது அமைப்பு சாராத்துலேருந்து ஓய்வூதியம் பெறுறவங்க, இது போல் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமெல்லாம் வந்து வாங்கலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. இருந்தாலும் நீங்கள் முகாமில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கலாம். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்ய எவ்வித தகுதியின்மையும் வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது திரும்ப வந்து இதில் எந்த வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அது வந்து இப்போ ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து வேறு யாருன்னா பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி ஆண்கள் தான் வந்து வாங்குவாங்க, இல்லை வந்து பெண்கள் தான் வந்து வாங்குவாங்க. வேறு யாருன்னா அதே நபர் இல்லாமல் வேறு யாருன்னா குடும்ப தலைவியாக இருந்து அவங்க ரேஷன் கார்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வருவாய் கோட்டாட்சியிட்ட கூட இது சம்மந்தமாக வந்து கேட்கலாம். சிஎம் ஹெல்ப்லைன்லையும் வந்து இது சம்மந்தமாக வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முகாம் நடக்கும்போது இதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் நம்ம இதை வந்து சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறோம். முக்கியமாக வந்து இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவிகள் ஓய்வூதியம், அடுத்து வந்து ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதியம் வந்து பெறாங்க அவங்க, மற்றும் 50 வயதிற்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்கள் ஓய்வூதியம் பெறவங்க, பெரும் குடும்பத்தில் உள்ள ஓய்வூதியம் பெறவங்க, அது மட்டும் இல்லாமல் தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியும் வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே வந்து நீங்கள் விதவை ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வராங்க. அடுத்து வந்து கணவனால் கைவிடப்பட்டு பென்ஷன் வந்து வாங்கினாங்கன்னா அதுவும் வந்து கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓய்வூதியம் மற்றும்
50 வயதிற்கு மேற்பட்டும் திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கும் ஓய்வூதியம் தனியாக வந்து கொடுக்குறாங்க. அந்த ஓய்வூதியம் வாங்கலாம் நீங்கள் அந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இது போல் கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் நீங்கள் மற்ற ஸ்கீமில் வந்து மாதம் ரூபாய் 1000 இல்லை 1500 வந்து 2000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து ஓய்வூதியம் வந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் கிடையாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு உண்டு, அந்த ஃபேமிலியில் வேறு ஒரு நபர் வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்ளிகேஷன் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்குறீங்க. இதில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கான்னு வந்து பார்த்துங்க. உங்களுடைய பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு NPCI லிங்க் பிரைமரியாக நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு NPCI லிங்க் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துங்க. அது கம்பல்சரியாக வந்து கொடுக்கணும். அதே பேங்க் அக்கௌண்ட் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுங்க, உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து ஏறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. நீங்கள் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்கீமில் அப்ரூவல் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும்போது ஒரு தடவை மெசேஜ் மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இது மாதம் பணம் வரப்போகுதுன்னா கூட உங்களுக்கு மெசேஜ் வந்து அதில் தான் வந்து வரும். அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இது 2 வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. மீது வந்து தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண ரசீது, அடுத்து வங்கி பாஸ் புத்தகம், இதுதான் வந்து மேஜராக வந்து தேவை. அடுத்த குடும்ப உறுப்பினரோட டீட்டெயில்ஸ், அடுத்தது வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டுப்பாங்க. அதெல்லாம் நீங்களாம் ஈஸியாக வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நம்ம வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நமக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து விரிவாக்கம் சம்மந்தமாக இனிமேலுக்கு வந்து யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் யாராருக்கெல்லாம் கிடையாது அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோட பார்ட் 2 கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து வரும். இதில் வந்து இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் சம்மந்தமாக இந்த வீடியோவில் சம்மந்தமாகவோ இல்லை வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.